ஹாய், இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 3 வெங்காயம்னா 1.5 தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. பூண்டு 3:1 இஞ்சி. பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். அப்புறம் ஒரே ஒரு 1/2 லெமனு. அப்புறம் பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு தான் ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அரிசி நான் 1.5 கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். புதினா பாதி ஒரு கைப்பிடி அளவுக்கு. அரிசி இப்போ நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலே ஊற வச்சுக்கலாம் 1/2 hour. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml ஆயில் எடுத்துக்கலாம். அப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். இப்போ புதினா போட்டுக்கிறேன். புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சின்னு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கிறேன். மசாலாலாம் போட்டோன்னே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற புதினாவை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சில்லி பவுடரும் கரம் மசாலா மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெய் தெரியுது பாருங்கள். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனு. கட்டி தயிராக எடுத்துங்க, தண்ணியாக எடுத்துக்காதீங்க. புளிப்பு இல்லாமல் பார்த்து எடுத்துங்க. டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ அது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். 1/2 kg பிரியாணி தான் பண்ண போகிறேன். சிக்கனை ஒரு 10 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி. இப்போது அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுங்க. பார்த்து செக் பண்ணிவிட்டு முன்னாடி அரிசி போடுறதுக்கு முன்னாடியே போட்டுங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது 1.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுங்க. எனக்கு உப்பு பத்தலைனால நான் போட்டுக்கிறேன். ஃபைனலாக லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். ஏன்னா சிக்கன் வேகணும். அதனால் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் அரிசி ஊற வச்ச அரிசியை வடிகட்டி போட்டுக்கிறேன். 1/2 hour கண்டிப்பாக தண்ணியிலே ஊற வைக்கணும். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் குக்கர்லேயே தம் தான் போட போகிறேன். விசில் வைக்கலை. தம் பிரியாணி சூப்பராக வரும். அரிசி பூ மாதிரி வரும். எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்குது. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க ஒரு 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சுண்டுறோடனே சிம்மில் வச்சு நம்ம பிளேட் வச்சு நம்ம கல் வச்சிடலாம் மேலே. இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. நான் பிளேட் போட்டு கல் வச்சுக்கிறேன் மேலே. இடுக்கி இருக்கு இல்லையா, அது கூட வச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய். இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம்.